இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் நம் எல்லாருக்கும் இந்த ஜீவனுக்காக இந்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவன் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜீவனை கர்த்தர் அவருக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவன் யாருடைய கையில் இருக்கு? சில வேளைகள் சாத்தான் சொல்றான், யார் கையில் இருக்கு, யார் கையில் இருக்குன்னு சொல்றான். சொல்லணும் சொல்லுங்க. சொன்ன நமக்கு என்ன வந்தது? அனுசந்தானம் என்ன வருது? சாட்சி சொன்னாங்க, ஏழக்கிழமை இருந்த ஒரு மறுக்கடிக்கு அளவே இல்லை. ஆனால் ஆளை சொத்தாத மாதிரி என்ன செய்யுது ஆயிடுச்சு. எப்போதுமே சாத்தான் வந்து மிக தந்திரபலம். வேதம் சொல்வது பிசாசனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. அநேக நாட்களாக இந்த சாத்தானோட போராடி எதுவே இல்லை, தூக்கமே இல்லை. எதற்காக போராடுகிறோம்? ஆண்டவரா சாத்தான ஒன்று இன்னொன்று சாத்தானுடைய கையிலிருந்து ஜனங்களை மீட்பதன் மூலமாக கர்த்தருடைய வல்லமை எல்லா இடத்திலும் என்னாகிறது? பிரஸ்தாபமாகிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் வந்து என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். சாத்தான் ஒரு பக்கத்தில் வைராக்கியமாக போராடத்தான் செய்கிறான். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் எப்போதும் வெற்றி யாருடையதுதான். அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லும் போதே சொல்லக்கூட முடியல. சித்ராவுடைய அம்மாவுக்கு என்ன செய்யறாங்க? ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து அப்படி. கணவன் ஒரு பக்கம் அழுறாரு, அவங்க ஒரு பக்கம் அழுறாங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கூறு போட்ட என்ன இல்லை, சத்தம் இல்லை, கை காலெல்லாம் வந்து என்ன செய்யுது? எப்படி அந்த 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 நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. யார் பண்றா? பயங்கரமாக அலங்கடித்து கொண்டிருக்கு. என்னை வெளியே விடு, நான் வெளியே விடல. லூஸ் மோஷன் வருது, இங்கே இரு. ஏன்னா கரெக்டா அந்த டைமுக்கு அது இதை விட்டுட்டு வெளியே போகக்கூடிய நேரத்துக்கு யார் சேர்த்து எடுத்து போறதுன்னு, ஆணையை சேர்த்து எடுத்து போறதுன்னு அப்படி தந்திரம் தெரிகிறது. இங்கே இரு. அந்த என்ன பண்ணுது? ஒரு ஆட்டம் போட்டு ஆள் மூச்சு பேசலாமா? இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஆண்டவர் வந்து மிகப்பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் எல்லாம் யார் கையில தான் இருக்கு? எனக்கு தெரியும். சாத்தானுடைய கையில மனுஷனுடைய ஜீவன் கிடையாது. ஏன்னா நாம யார் கையில இருக்கிறோம்? வேற சொல்கிறது, அவர் நம்மை அப்படி உள்ள கைகளிலே அறிந்தார். என்றைக்கு நாம் ஆண்டவர் நம்புறோமோ, என்றைக்கு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி நம்பி நாம் உறுதியாக பிடித்திருக்கிறோமோ, அன்றைக்கே நாம் யாருடைய கையில் வந்து விட்டோம்? தேவனுடைய கையில் வந்து விட்டோம். ஆனால் சில காரணங்கள் நிமித்தமாக சில வேளைகளில் பிசாசனுடைய கையில நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. உண்மை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான். ஆனால் தேவனால் வர விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களிக்கிறதா ஒரு நேரம் வந்து அவன் யாருக்கு இடம் கொடுத்தான்? யாருக்கு இடம் கொடுத்தான்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான். சில வேளைகளிலே சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காவிட்டாலும் இந்த ஒரு நபரை வீழ்த்தினா எல்லாரையும் வீழ்த்தினது போல என்று சொல்லி சாத்தான் சில முக்கியமான ஆட்களோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். அந்த தேவனுடைய எப்படி எப்போது நினைக்கிற வெற்றி யாருடையது? அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நீங்கள் வெற்றி சிறந்தவங்க, நாங்க உங்களுடைய பிள்ளைங்க. வெற்றி உங்களுடையதாக இருக்கும்போது அந்த வெற்றி யாருடையதாக இருக்கிறது? என்னுடையதாக இருக்கிறது. இது ஒரு சாதாரண ஒரு சபை அல்ல. ஆண்டுடைய கண்கள் எப்போதும் இருக்கிறத ஒரு சபை. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கன்வென்ஷன் நடத்துகிறதான இடத்துல இல்லாத வல்லம் அந்த இடத்துல என்ன செய்யற செயல்படுது. அது நம்மால் அல்ல,
இது வந்து தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு ஸ்தானம், தேவன் தெரிந்து கொண்டதான ஊழியக்காரர், தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு சபை. உங்களையும் தெரிந்தெடுத்திருக்க இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய வல்லமையை உங்களுக்கு வந்து என்ன செய்கிறார். ஆனா அனைவரும் சாத்தான் வந்து அந்த வல்லமையை பெற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களெல்லாம் எப்போ கொண்டு வரோம், ஆறுதல் முடிஞ்ச பிறகு கொண்டு வரோம். சிலர் அவங்களுக்கு சிலருக்கு தெரியல, ஏன் வந்து நம்மளை இப்படி சாத்தான் வழி நடத்துறோம் தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன செய்ய முடியல, வர முடியல. நேற்று தினத்தில் ராஜா பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நாங்கள் சபரிடத்துல இடத்துக்கு போனோம்னா 4 மணி நேரம் டிராவலில் போகணும் மாஸ்டர். 4 மணி நேரம் போகணும். எத்தனை மணி நேரம் கருதியெல்லாம் நீங்க 4 மணி நேரம் நீங்க புறப்பட்டு வர முடியுமா உங்களால? ஒரு சாக்கு பாஸ் வந்தோம், டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகிட்டு பாஸ் இன்னும் வந்தாங்க, சேர முடியாத திரும்பி போயிட்டோம். அடுத்தால பாஸ் புறப்பட்டோம், முக்கியமான அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், அப்படியே நேரம் ஆகிட்டு பாஸ். வருஷத்துக்கு ஒரு நாள் கூட நம்ம எங்க பார்க்க மாட்டோம். ஆராதனை என்பது முக்கியம், பிரசங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன், 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன், எப்போது முடிக்கிற நேரத்தில் முடிச்சிடுறேன். நீங்க கேட்கறதான போதனை விட உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். தண்ணீர் இல்லாமல் உரமைத்த செடி பட்டு போகும். அந்த தண்ணீரை நீங்க வாங்க மறுக்கிறீங்க. அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீர் அவருடைய சமூகத்தில் இருந்து அந்த ஆராதனை வேலையில் தான் வல்லமையா ஊற்றப்படுது. மற்ற நேரங்கள் எல்லாத்தையும் விட, நீங்கள் பண்ணுகிற தனிஜபத்து நேரத்தை விட இந்த ஆராதனை வேலையில் ஊற்றப்படுகிற அப்படின்னால்தான் தன்னால கடைசி வரிசையில் இருக்கிறத பொல்லாத ஆவி தானே வந்து என்ன செய்யுது. நம்ம அதுக்கு ஆறுபடியாக எந்த பூஜையும் போடல, எந்த இதுவும் பண்ணல. யாருடைய வல்லமை? அது இன்னைக்குதான் மாட்டிருக்கு. இவ்வளவு நாள் வெளியே நின்றுட்டு இருந்தது, இவ்வளவு நாள் வெளியே நின்றுட்டு இருந்தது. அது மாட்டோம்னு நினைச்சேன், இன்னைக்குதான் மாட்டிருக்கு. என்னமாதான் அது பூர்ணமாக வந்து என்ன செய்ய போகிறது, என்னமாதான் அது பூர்ணமாக வந்து எரிய போகிறது தேவனுடைய வல்லமையினால. நாம் வந்து ஆவிகளுக்கு எது கொடுத்து விளக்காதபடினால இந்த ஆவிகளெல்லாம் ஜனங்களை விட்டு போகும்போது அது என்னை விட்டா போதும் பாஞ்சு கண் கட்டாத தூரத்துக்கு போய்விடுகிறது. அறியாத ஆட்கள் தான் நினைக்கிறாங்க இதை விரட்டி விட்டா இங்கே இருக்குதுன்னு. அப்படி விரட்டி விட்டா அங்கே இருக்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கணும், எங்க வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கணும் சொல்லுங்க. ஏன்னா சிலர் பயப்படுறீங்கன்னு சொல்லி தான் நான் இப்போ எங்க வச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் நம்ம பார்ப்போம், 10வது ஆவி விரட்டி இருக்கு, அவங்களுக்கு 10வது ஆவி விரட்டி இருக்கு, 12வது 12வது ஆவி நானே பார்த்துட்டேன். எல்லாம் எங்க வச்சு விரட்டி இருக்கு, எங்க வீட்டுல இருந்து விரட்டி இருக்கு. அதை எங்க வீட்டு சுத்தம் இருக்கணும், நான் வைக்கணும் இல்லை. அதுக்கு தேவையானதை கொடுத்து ஒதுக்கி விட்டா அது திரும்ப வாழ்வதற்கு அங்கதான் இருக்கும். இது எரி தாங்க முடியாம கண்ணு கட்டாத பொறுத்து போயிடும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆவி விரட்டும் போது கேட்கிறேன், இன்னொரு ஆவி சொல்லுது விட்டு ஒரு சின்ன 1-2 செகண்ட் தான் இருக்கும். அது சொல்லுது இப்ப சாப்பிடுற பக்கத்துல பறவையா பறந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி 2 செகண்ட்ல சொல்லுது. அது நிற்காது. ஏன்னா விரட்டுகிறது வைத்தியம் அல்ல, விரட்டுகிறது யார்? ஆண்டவர் இயேசு விரட்டுகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிற அப்படின்னால இந்த ஏரியாவில் அது எங்கேயுமே நிற்காது. அதை யாரும் நிறுவனம் பண்ணவும் முடியாது. இதை நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த சபையை விரட்டுகிறதான பொல்லாத யாரையும் அது டச் பண்ணாது, யாரையும் அது தொடாது. ஏனென்றால் அது நல்ல எரிஞ்சு கடுமையான பயம் கொண்டதற்கு பிறகுதான் வெளியே ஏறும். அது வரைக்கும் வெளியேறாது. அது நல்லா எரிஞ்சு அதுக்கு பயம் கொடுத்து விட்டதனால் கண்ணு கட்டாத தூரத்துக்கு போயிடும். நாம் அதற்கு தேவையான ஒரு சிறு காரியத்தை கூட கொடுக்கிறது இல்லை. ஆனா மற்ற இடங்கள்லாம் வைத்தியம் விரட்டும் போது அதற்கு என்ன தேவை கொடுத்து விரட்டுறான். கொடுக்கிறத கண்டா பேய் கொரட்டி கொண்டு ஆடும் சொன்ன மாதிரி அது அவங்ககிட்ட கொரட்டி ஆடும். அவன் முச்சந்தியில நாச்சந்தியில விட்டுட்டு போவான். நம்ம எல்லாம் முச்சந்தியில விட மாட்டோம், நாச்சந்தியில விட மாட்டோம். அது எல்லாம் எங்கே இருந்து வந்ததோ இதை யாரும் நிறுவனம் பண்ணவே முடியாது. இந்த சபையிலிருந்து விரட்டி விட்டதான் பொல்லாத ஆவி. அங்க இருக்குது இங்க இருக்குது கிடையாது. ஒரு சில ஆவிகள் இருக்கிறது. அதை நான் சொன்னவங்க உங்களை வீணா பயங்கரமா இருக்குன்னு நான் யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஏன்னா சபையில சில சொன்னா உடனே நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்றீங்க, உடனே ரொம்ப பயப்படுவாங்க. நடமாடுறதுக்கே கூட பயப்படுவாங்க. பாஸ்டராக நடமாடுறதுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. பாஸ்டராக நடமாடுறதுக்கு தைரியம் தான் வரணும். கோயில் இருக்கிற அப்படின்னால நடமாடுறதுக்கு தைரியம் தான் வந்து என்ன செய்யணும் வரணும். எனவே
எனக்கு தெரிகிறது என்பதற்காக சில காரியங்களை நான் சொல்லி யாரையும் பயன்படுத்த விரும்பல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவன் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? தேவனுடைய கையில். சில வேளைகளில் சாத்தான் வந்துதான் என்ன செய்யறான் பார்க்கலாம். சாத்தான் தள்ளப்படுறதான் தூதன். அவன் தள்ளப்படுற தூதனாக இருக்கிறபடினால சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து போராடி போராடி பார்க்கிறான். ஆனா போராடினாலும் ஜெயம் வந்து கடைசியில யாருக்கு தான்? ஆமாவும் இல்லையா? என்ன ஏன் கிடைச்சிட்டா? ஐக்கியத்தாய்க்கு கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்தால் இது படிப்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். என்னோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சொல்றதில்லை, யார் சொல்லுவாங்க? அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வந்து நான் தூண்டப்படுகிறேன். ஒரு அறிவிப்பு, நாளை தினத்தில் நமக்கு மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு காலையில் நடைபெற விசேஷித்த ஸ்தோத்திர கூட்டம் வந்து இது தேவனுடைய அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்ளும். வாசிங்கள் சங்கீதத்தினுடைய புத்தகம் 126 அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை முதலாவது வாசிங்கள், அப்புறம் 2ஆவது வசனத்தை வாசிங்கள். சத்தமா வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். 2ஆவது வசனம், அப்பொழுது வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுமாக. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். நாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம் ஆண்டவரால் இந்தந்த காரியங்களை தான் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆண்டவர் எப்போதுமே செய்ய கொடுக்கிறதான காரியம் நம்மால் செய்ய முடியாது என்கிறதான காரியங்களை தான் அவர் செய்ய முடியாம விரும்புகிறார். வேதங்களை பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனாலே கூடாதது ஒன்றுமே வாசிங்கள். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை அறிக்கை செய்ய வேண்டியதான வார்த்தை என்னன்னா, என்னால் எதுவுமே முடியாது, என்னால் எதுவுமே முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் வல்லமை உள்ளதான தேவன், அவர் பராக்கிரம் உள்ளதான தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், அதனுடைய 6ஆவது வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ளதான தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் வல்லமை உள்ளதான தேவன். நாம் எதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? நாம் எதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசுவை உயர்த்துகிறோம்? நாம் எப்போதும் ஏன் அவருடைய நினைவாகவே இருக்கிறோம் என்றால், அவரை போல வல்லமையுள்ளதான தேவன் நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி வேற எங்கேயும் இல்லை என்கிறதை நாம் மனதார அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய பிள்ளையாகவே ஏற்று எடுத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளையாகவே மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறபடினால அவர் நமக்கு வல்லமையான அநேக காரியங்களை செய்கிறார். மனுஷன் முடியாது என்பான், ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? முடியும்.
இந்த உலகத்தில் உள்ளதான மனுஷன் அநேக காரியங்களை முடியாதுன்னு சொல்ல முடியுமானா எல்லா காரியமும் மனுஷனால் முடியுமா? ஆனா அவன் ஆண்டவரோடு போராடி கொண்டே இருக்கிறான். அவருக்கு சொல்லணும், கடைசியில மனுஷனாகி என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லணும். இதற்காக யாரோடு போராடி கொண்டே இருக்கிறான்? ஆண்டவரோடு இன்றைய வரைக்கும் மனுஷன் விஞ்ஞானத்தின் மூலமாக போராடி கொண்டே இருக்கிறான். எனக்கு கொஞ்ச நாள் ஆனதற்கு பிறகு நமக்கு நடமாடுகிறது மனுஷனா இயந்திரமானே தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு கால நிலைகள் எல்லாம் வரப்போகிறது. நம்ம முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது மனுஷனா இல்லாவிட்டால் இது இயந்திரமா நம்மளால அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது. அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. இந்த பூமியில இனிமேல் திருமணம் எல்லாம் நடைபெறாது. திருமணம் கொஞ்ச நாள் கழிச்சு நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விதமான சாயல்ல பெண்ணை விரும்புறான். இந்த பெண்ணை அவனுக்கு தேடி கிடைக்காது. எனவே அதே சாயல்ல பெண்ணை உருவாக்கி விடுவான். அந்த பெண் இவனுக்கு அடிமையாகவே இருக்கும். அந்த பெண் சிரிக்க சொன்னா சிரிக்கும், நடக்க சொன்னா நடக்கும், உட்கார சொன்னா உட்காரும். கடைசியில மனுஷனுக்கு ஒரு குறை இருந்தது, எல்லாம் சேர்ந்தான். ஆனா அந்த இயந்திரத்துல குழந்தை பெற்று தர முடியுமா? சிலிர்க்கிறது விஞ்ஞானம். சைனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். குழந்தை பெற்றெடுப்பதற்கு யார் தேவையில்லை? யார் தேவையில்லை? பெண் தேவையில்லை. விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது. இவன் தந்தை ஆண்டவருக்கு சமானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் பேசத்தக்கதாக அதற்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஆவி கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி நாட்கள் தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். என்னதான் மனுஷன் உருவாக்கினாலும் ஆண்டவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை எந்த ஒரு விஞ்ஞானத்திலையும் இல்லை, எந்த ஒரு வைத்தியத்தையும் இல்லை, எந்த ஒரு மந்திரவாதித்தையும் இல்லை, எந்த ஒரு படித்த ஞானிகளிடத்திலும் இல்லை. அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதனாலே தான் நாம் ஆண்டவர் வணங்கி வருகிறோம். அவர் சொல்கிறார், நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். சிறிய காரியம் அல்ல, நம்மளால் கிரகித்தே பார்க்க முடியாது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். நாம் சொல்றது மட்டுமல்ல, நாம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிரஜாதிகளுக்குள்ளே வாசிங்க அந்த வசனத்தை 126 அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே உங்களை குறித்து உங்க ஊர்ல ஆண்டவர் அறியாதவங்க சொல்லுவாங்க. முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு நன்றாக இருக்காங்க. யார் செய்கிறதா இருக்கிறோம்? நல்ல நுட்பமா பார்த்தா தெரியும். ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப டீசெண்டா மாறிடுவான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறார், ரொம்ப சுத்தமா இருப்பார், ரொம்ப பரிசுத்தமா இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார். அவருடைய முகத்தை பார்த்தாலே ரொம்ப பிரைட்டா இருக்கும். அவருடைய முகத்தை பார்த்தாலே யார் பக்கத்துல வருவாங்க. ஆனா ஆண்டவர் அறியாத சில ஜனங்களை பாருங்க, பக்கத்துல போக முடியுமா? சொன்னாங்க, பயமா இருக்கு பாஸ்டர், ஆரோக்கியத்தால் தாடிட்டு மீசாம வந்துட்டாங்க. வீட்டில் திடீர்னு நாங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ எட்டி பார்த்தோம், எந்த வைத்தியம் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், நைட் நேரத்தில் ஒரு 6-7 மணி இருக்கும். இப்படி எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தோம், நான் நினைச்சேன் யார் வந்தாங்க, ஒரு வைத்தியம் நேரடியாக வந்துட்டானோ, நம்ம ஏற்றுக்கிறதுக்கு சாஸ்திரம் வச்சுக்கிட்டு இருக்கோம், வந்துட்டானோ சொல்லி பார்க்குறேன். முதலாவது பார்த்தோன்னே சொன்ன வார்த்தை, முதலாவது என்ன ஆகணும்? டீசெண்டா. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் இருக்கணும். டீசெண்டா இருந்தா மனுஷன் நெருங்குவான், தெய்வ சக்தி நெருங்கும், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளை அடையும். ஆனா நாமே ஒரு பேய் உருவத்தில் இருந்தாலும் பேய் எங்க இருந்தாலும் நம்மளை சென்றடையும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? சித்ரா ஹஸ்பண்ட் இப்ப எப்படி இருக்கிறாப்புல? எப்படி இருக்கிறாப்புல பாத்தீங்களா? நான் ஒன்றும் கமெண்ட் கொடுக்கல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நான் சொன்னது என்ன அப்படின்னா, தாடியை மாத்திரம் எடுத்துருங்கன்னு சொன்னேன். கடுக்கம்லாம் போட்டிருந்தாரு, கடுக்கம்லாம் அவரே கட்டி வச்சு கால் ஒரு வெள்ளம் போட்டிருந்தாரு. அது எப்பதான் கந்திஸ்டேரமாக போட்டிருந்தாரு. அதெல்லாம் அவரே காலத்துல நல்லா முடிக்கலாம், நல்லா ட்ரிம்மா நல்லா வெட்டி நல்லா ஆகி சொன்னேன். இப்போதான் 8 வயசு குறைஞ்சிருக்கு. இப்போதான் சித்ராவுக்கு மேட்சா இருக்கு. 10 வயசு இப்போ குறைஞ்சிருக்கு. ஆள் இப்போ எப்படி இருக்கிறாப்ல?
பார்க்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. போன மாசம் வரைக்கும் இப்படி இருந்த ஆளை பார்த்தா புதிய உருவமா இருக்கிறது. யார் சொல்றா? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் சொல்றாங்க. டீசெண்டா மாதிரி சொல்றாங்க. அவர் முன்னாடி அங்க நிற்பார், இப்ப நிற்க மாட்டார் சொல்றாங்க. இப்போ நன்றாக வேலைக்கு போற சொல்றாங்க, நன்றாக குடும்பத்தை நடத்துறா சொல்றாங்க, நன்றாக ஆண்டவரை தேட சொல்றாங்க. பிரஜாதிகளுக்குள்ளே சொல்ல வேண்டும், நீங்கள் உங்களை பற்றி சொல்வதல்ல. நீங்கள் தேடுகிறதான ஆண்டவருடைய மகத்துவமானது பிரஜாதி ஜனங்களால் கட்டாயம் பேசப்படும், கட்டாயம் சொல்லப்படும். அப்படிப்பட்டதான் தெய்வத்தை தான் நாம் தேடுகிறோம். நாம் தேடுகிறதான தேவர் நம்மை ஒருபோதும் கீழாக்க மாட்டார். அவர் எப்போது நம்மை மேலாக்கி கொண்டே வருகிறார். எப்போது நம்மை ஐஸ்வர்யமுள்ளவர்களாகவே மாற்றுகிறார். தரித்திரங்களை செய்ய மாட்டார். ஆண்டவர் நம்மை டீசெண்டானவர்களாக மாற்றிக் கொண்டு வருகிறார். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அவ்வளவு டீசெண்டான மார்க்கம். ஆனா அதே வேளையில அவ்வளவு பரிசுத்தமான மார்க்கம். நீங்க நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன இல்லை பரிசுத்தம் இல்லை, இதயத்தில் பரிசுத்தம் இல்லை, பார்வையில பரிசுத்தம் இல்லை, பேச்சில ஒரு பரிசுத்தம் இல்லை, நடக்கைகள்ல பரிசுத்தம் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்து விட்டதானால் அந்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்ன செய்ய வைக்கும்? ஒரு மனுஷனை பரிசுத்தம் உள்ளவனாக மாற வைக்கும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகட்டும்? பரிசுத்தமாகட்டும். நாளுக்கு நாள் அவருடைய ஜீவியம் மாறிக்கொண்டே இருக்கும். உங்களை மாற்ற ஒரு மனுஷன் தேவையில்லை. ஒரு கணவனை மாற்ற ஒரு மனைவி தேவையில்லை. ஒரு மனைவியை மாற்ற கணவன் தேவையில்லை. ஒரு பிள்ளைகளை மாற்ற பெற்றோர்கள் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே உங்களை மாற்றுவார். வேதம் சொல்கிறது அல்லவா, சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். பிரதானி ஜனங்கள் நம்மை குறித்து சொல்லுவாங்க. நம்முடைய எதிராளிகள் வந்து நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அவர்களால் அடக்கி வைக்க முடியாது. நம்ம எதிராக நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவருடைய நாவு தானா பேச ஆரம்பிக்கும். நீங்கள் தாவீது சவுலுடைய சம்பவத்தை பார்க்கும்போது, சவுல் தாவீதை வந்து எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு வெறி பிடித்த நாய் போல் அழைத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு வருமா? விடமாட்டேன் என்று சொல்லி அழைக்கிறான். ஆனா யார் மூலமா நன்மையை பெற்றவன்? அன்னைக்கு கோலியாத்தை மட்டும் கொல்லணும். அன்னைக்கு யார் செத்துருப்பான்? சவுல் செத்துருப்பான். கோலியாத்தை கொன்னு கோலியாத்துடைய கையிலிருந்து சவுலை மீட்டெடுத்தான். ஆனால் அந்த சவுல் இந்த தாவீது செய்தான நன்மையை நினைத்தே பார்க்காமல் பொறாமை நிமித்தமாக சில இடத்துல கேட்பாங்க, என்ன பாஸ்டர் எனக்கு செய்ய வைக்கிறது யார் பாஸ்டர் இருக்கிறா? சைவத்தில் கூட யாரும் கேட்டாங்க. ஒரு சிலர் சத்துருவாக நினைச்சு வைக்காங்க. சிலர் வைப்பதற்கான காரணம் என்னதுதான் பொறாமை. கொஞ்சம் டீசலா நீங்க அழைச்சாலே அவங்க கண்ணுக்கு கொஞ்சம் உறுத்தல் ஆயிரும். கண்ணு உறுத்தல் நெஞ்சு உறுத்த ஆரம்பிச்சிடும். நெஞ்சு உறுத்தினோட கை குறுக்குறுன்னு வரும். கை குறுக்குறுன்னு எங்கேயாவது வட்டிக்கு வேண்டியது என்னத்தையாவது உன செய்து இவங்களை என்ன ஆக்கணும்? நாசமாக்கணும். நாம வாழட்டாலும் ஒரு நாள் ஒரு ஆள் சொல்லுது, நான் அழிஞ்சாலும் பரவாயில்லை நினைச்சேன். யாரை பற்றி சொல்லுது? நான் யாருக்கலாம்? நான் தேவனுடைய மனுஷன். நான் யாரு? என்ன இடைக்கு யார முடியும்? அதான் சொல்றாரு. சவுல் வந்து ஒரு தெல்லு பூச்சியா தேடி அலைகிறாரு. என்னை அழிக்க யார முடியாது. ஆனா தாவீது அந்த நேரத்திலும் கூட அவன் எதைத்தான் செய்யறான்? நன்மையை தான் செய்துட்டே வர்றான். இவன் அறியாமல், சவுல் அவன் அறியாமே சொல்றான், நீ என்னை பார்க்கிறோம் சொல்றானே இல்லையா? வாய் சொல்லுது, இருதயம் விட மாட்டேங்குது. இப்பதான் ஜனங்கள் வாயில சொல்லுவாங்க, நீங்க நல்லா சொல்லுவாங்க. இதயத்துக்குள்ள என்ன மறைஞ்சு கிடக்கு? பொறாமை மறைந்து கிடக்கிறது. நல்லா வந்து என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட அன்பா பேசுறாங்க, நம்ம நல்லா சிரிச்சு பேசுறாங்க. ஆனா அதனுடைய மறுபக்கத்துல உள்ள என்ன மறைந்து கிடக்கிறது? பொறாமை மறைந்து கிடக்கிறது. பொறாமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆகாது. பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். இப்படி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை வந்து அதம் பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அதம் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஒரு மனுஷன் எந்த நன்மையை பெற்றாலும் அவன் தேவனுடைய அனுமதியில தான் பெற முடியும். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது உங்களுக்கு ஏன் பொறாமை வர வேண்டும்?
ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் ஆண்டவர். அவன் உயர்த்தப்பட்டு இருந்தால் இன்றைக்கு அவனை உயர்த்தி இருக்கிறார். நாளை ஒரு காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனை உயர்த்தி தாழ்த்தி வைத்திருக்கும் போது நீங்கள் பொறாமப்பட நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்கிறேன். மனுஷனுக்கு பொதுவா யார் மட்டும் நல்லா இருக்கணும்? சொல்லுங்க, யார் மட்டும் நல்லா இருக்கணும்? நான் மட்டும் நல்லா இருக்கணும். கிறிஸ்தவம் என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? நீ நல்லா இருந்து அடுத்தவங்களே நல்லா. வேதம் நீ கெட்டு அழிஞ்சு அடுத்தவங்க நல்லா அப்படின்னு சொல்லல. ஆனா இயேசு தன்னை தான் கெடுத்துட்டு அவன் மற்றவங்க நல்லா இருக்காங்க. அது தெய்வீகம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன்னிடத்துல நீ உன்னிடத்துல எப்படிலாம் அன்பு கூறுகிறாயோ, நீ எப்படிலாம் இருக்கணும் விரும்புகிறாயோ, அதே மாதிரி மற்றவங்க இருக்கட்டும் நினை. நீ குடும்பத்துல கூட அது இல்லை. ஒரு மனைவி கூட இன்னைக்கு அப்படி வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி யார் சாப்பிட நினைக்கல. நீங்க சாப்பிடுற மாதிரி கணவன் சாப்பிட நினைக்கிறீங்களா? கணவன் வரதுக்குள்ள நல்லா சோறுகளை நல்லா ஆக்கி நடுக்கட்டத்திலாம் நல்லா எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுறாரு யாரு? ஆனா வாக்கு கொடுக்கும் போது உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உங்களுக்கு பிரியமாதான் இருப்பேன் என்ன கொடுக்கிறோம்? வாக்கு கொடுக்கிறோம். ஒரு நல்ல மனைவி முதலாவது கணவன் முதற்தனமானது சாப்பிட நினைக்கணும். அவள் தான் கணவன் மேல அன்புள்ளதான மனைவி. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்ததான அநேக மனைவிமார்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. தான் வாழ வேண்டும், தான் வாழ வேண்டும். வேற சொல்ல நீங்க வாழுங்க, அதே வேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை வாழ வருங்க. நீங்க வாழ்ந்துட்டு மற்றவர்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி நினைக்காதிருங்கள். அது உங்களுடைய அடி மனதில் கூட வரக்கூடாது. அப்படி ஒரு சிந்தை வருமானால் அது யாருடைய சுபாவம்? பொல்லாங்கான காயினுடைய சுபாவம். அவன் யாரால் உண்டான? பொல்லாங்கானால் உண்டான காயின், சாத்தானால் உண்டான காயின். இவனுக்குள்ள பொறாமை இருந்தது. அவனுடைய சொந்த சகோதரனை அவன் என்ன செய்யலாம்? யாரும் இல்லாத இடத்துல என்ன பண்ணான்? யாரும் இல்லாத இடத்துல கொலை பண்ணான். ஆண்டவர் கேட்காரு, உன் சகோதரனை நீ என்ன செய்ய? அவனுக்கு என்ன பதில் சொன்னான்? என்னட்ட வந்து கேட்கிறது, நான் என் சகோதரனுக்கு யார்கிட்ட என்ன பதில் சொல்றது? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்றாரு, உன் சகோதரனை நீ என்ன பண்ணுன? அவருடைய ரத்தத்தினுடைய சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனை நம்பி பொல்லாப்புல நிலைத்திருக்கிறத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தேவன் இரக்கமுள்ளவர். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் நன்மை செய்வார். நான் காணிக்கை கொடுக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நான் தசமம் கொடுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி பொல்லாப்புல நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்கள். எனவே தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரால் வருகிறதான பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. ஆண்டவர் இதை விட உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அது ஆண்டு விரும்புறாரு. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க, அதை வந்து ஆண்டு விரும்புறாரு. அது நீங்க என்ன செய்யக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு நினைச்சிடக்கூடாது. 6 நாள் நம்ம விருப்பப்படியெல்லாம் நினைக்கலாம், விருப்பப்படியெல்லாம் பேசலாம், விருப்பப்படியெல்லாம் நடக்கலாம், எங்கனாலும் போகலாம், எப்படினாலும் இருக்கலாம். 7ஆம் நாள் வந்து ஆண்டவரே நாங்கள் காணாமற் போன ஆடுகளை போல வழி தப்பி நாங்கள் நடந்தாலும் இப்போது தேடி வந்துட்டோம், எங்களை மன்னிக்கிறார்கள் சொன்னா ஆண்டவர் மண்டே ஒரு கூட்டுக்குட்டுவார். உன்னை யார் காணாமற் போக சொல்லுவது? எப்படி போனாங்களாம்? காணாமற் போன ஆடுகளை போல எத்தனை நாள் வழி தப்பி போக முடியாது? வழி தப்ப ஒரு நாள் தான் போவான், ஒய்யாமல போவான். ஒய்யாம போயிட்டு வழி தப்பி வந்து போயிட்டோம் சொன்னாலும் அது என்னது? அது ஏமாத்துறது. இவன் வேணுமே போறான். வழி தப்புறவன் எப்போதும் வழி தப்பி போகிறதில்ல. இவன் ஆண்டவரை ஏமாத்த பார்க்கிறான்.
ஆண்டவரை ஏமாற்ற ஒருவனாலும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்துறோம் என்று சொல்லி இவர்கள் பொல்லாப்புல நீடித்து வாழ்ந்து விட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாங்க, நன்மைகள் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அப்படியே என்ன செய்யறாரு? அடைச்சிடுறாரு. கல்ல போல தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களால் முடியாது என்கிறதான வேலையில யார் வருவாங்க? நேரடியா பிசாசு விரட்டிட்டு இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய முழு அதிகாரத்தை நமக்கு தரல. அவருடைய அதிகாரத்துல ஒரு பெர்சன்டேஜ் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். தந்துச்சு அவர் சொல்றாரு, எல்லா ஆவிகளையும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் தந்திருக்கிற, நீ மேற்கொள்ள சொல்றாரு. ஆனா சில வேளைகளில் சில வலுத்த ஆவிகள் என்ன செய்யறது இல்லை, நமக்கு கொஞ்சம் கட்டுப்பட்ட மாதிரி தெரியாது. அப்படிங்கும் அந்த நேரத்தில் யாரை இறங்கி வர்றாங்க? நான் பார்க்கிறேன், பேய் சொல்லும், அண்ணா பின்னாடி இருக்கிறாரு, எனக்கு இருக்க முடியல. ஆண்டவரை கேள்வி எப்படி சொன்னா அது சொல்லும், அவர் ஊழியர் என்ன சொல்றாரு கேள்வி ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை இறங்கி வர வைப்பதற்கு என்ன கொடுக்குறோம்? அவருக்கு ஏதாவது செலவு பண்ணி ஏதாவது செய்யறோமா? ஏதாவது அவருக்கு அந்த இடத்துல வச்சு படைச்சிட்டு ஆண்டவரை வாருன்னு சொல்லி கூப்பிடுறோமா? இல்ல, நம்ம வெறுமையாக தான் கூப்பிடுறோம். நம்ம இதயத்துடைய ஆழத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூட்டும் போது என் மகன் கூப்பிடுகிறான் என்று சொல்லி அவர் ஓடோடி வருகிறார். அவர் வருகிறபடினால்தான் பொல்லாத சத்துருவால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்கவே முடியவில்லை. நாம் சேவிக்கிற தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளதான தெய்வம். வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவரை விட்டு புறப்பட்டு போகையில் எனக்கு பின் சென்று வா என்றார். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன செய்து வராங்க? சுமந்துட்டு போறாங்க. திமிர்வாதக்காரன் என்னையா? கடுமையான ஸ்ட்ரோக்கு, கை வழங்காது, கால் வழங்காது, பேச முடியாது, எழுத முடியாது, எதுவுமே அவனால செய்ய முடியாது. திமிர்வாதக்காரன் என் படுத்த படுக்கையே இருக்கிறான். இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே கொண்டு போறாங்க. யார் கொண்டு போயிருப்பான்? அந்த சொந்த நெருங்கிய உறவுகள் தான் என்ன செய்து போயிருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு போனாங்க. திரளான கூட்டம், ஏகப்பட்டதான கூட்டம் இருக்கு. இயேசு பக்கத்தில் கொண்டு போக முடியல. என்ன செய்யறாங்க? எதை பிரிச்சுட்டாங்க? கூரையை பிரிச்சு எங்க இறக்குறாங்க? எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. கூரையை பிரிச்சு உள்ள எதுக்கு? திமிர்வாதக்காரனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கூரையை பிரிச்சு திமிர்வாதக்காரனை நடுவீட்டுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய திமிர்வாதம் நீங்கட்டும் என்றதான வார்த்தையை சொல்லவில்லை. அவருடைய வியாதி சுகமாகட்டும் என்றதான வார்த்தை அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுவதான வார்த்தை என்னவென்றால், ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சங்கடங்களுக்கு, கஷ்டங்களுக்கு காரணம் என்னதுதான்? பாவம் தான், அக்கிரமம் தான். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதத்துடைய புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசியுங்கள். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் ஆயே. அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் ஆண்டவர் கடிந்து கொண்டு தண்டிக்கும் போது கரையா ஒரு மரத்தை அரிக்கிறது போல
கரையான் ஒரு பேப்பரை அழிக்கிறது போல அவருடைய அழகான வடிவு அழிந்து போய்விடும். ஐஸ்வர்யவான் தரித்திரனாக மாறிவிடுவான். நன்றாக நடந்து கொண்டிருந்தவன் நடக்க முடியாதவனாக மாறிவிடுவான். நன்றாக பேசிக் கொண்டவன் பேச முடியாதவனாக மாறிவிடுவான். எல்லா மனுஷனும் பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷன் இப்படி ஆகிவிட்டானா, நேற்றைக்கு நல்லா இருந்தானே, போன மாசம் நல்லா இருந்தானே, இப்படி ஆகிவிட்டானா. தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவர்களை நன்றாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் பாவத்திலோ அக்கிரமத்திலோ அவர்கள் நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பான் என்றால் அவன் தேவனுக்கு முதலாவது கட்டுப்பட வேண்டும். அவன் தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய எதிரி வெளியே இல்லை. யார்தான் உங்களுக்கு எதிரி? நீங்க தான் உங்களுக்கு எதிரி. யார்தான் எதிரி? நான் ஒண்ணு இருக்குது பாருங்க உங்களுக்குள்ள. அது எல்லாருக்குள்ளையும் அதான் சண்டைகளை வைக்கிறது, அதான் கோபத்தில் பேச வைக்கிறது, அதான் மற்றவர்களை கஷ்டப்படுத்துறது, கண்ணீரோட வைக்கிறது. அது என்னது? நான் வெளியே இருக்கிறதெல்லாம் போயிடும். சரீரமெல்லாம் மரண நாள்ல போயிடும். ஆனா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது பாருங்க. அந்த பேருக்கு உரியவன் உள்ளே இருக்கிறான். அந்த பேருக்கு உரியதான ஆள் உள்ளே இருக்கிறது. இந்த ஆள் மட்டும் சாகாவரம் பெற்றதான ஆள். மனுஷனுடைய சரீரம் மட்டும்தான் அழிமே ஒழிய நாம் யாருமே அழிகிறது இல்லை. ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நாம் மாற்றப்படுகிறோம். இப்போது மாம்சத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாம்சம் உருவடையும் போது நம்ம அடுத்ததான ஒரு நிலைக்கு நாம் மாற்றப்படுகிறோம். அந்த ஆத்துமா என்பது அது தானே இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஆத்துமா மனுஷனுடைய உள்ளே இருக்கிறது. இந்த ஆத்துமாவை மனுஷன் திருப்திப்படுத்தாமல் அவன் எதை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறான்? சரீரத்தை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சாப்பிடுறது எதுக்கு? சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்கு. நல்ல ட்ரெஸ் கொடுக்கிறது எதுக்கு? சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்கு. உங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த உங்களால் உங்களுடைய இதை குறித்து ஏசாயாவுடைய புத்தகம் 58வது அதிகாரம் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் வாசித்து பார்த்தா ஐம்பத்தி 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பாதே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி. அப்பமல்லாததற்காக பணம். நீங்க மனுஷன் எதற்காக சம்பாத்தியம் பண்றான்? தன்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்த, மனதை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். ஆனா ஆத்மாவுக்கு என்ன இல்லை? ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கா? ஆத்மா மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்கிறேன். ஆத்மா நிறைவா இருக்கா? ஆத்மா எப்ப நிறைவா இருக்கும்? எப்போதும் ஜோம்ன்றதை விட ஒரு மணி நேரம் ஜோம்ட்டீங்க, அப்பா எப்படி இருக்கு? சந்தோஷமா அப்படிதானா? அதுல நல்ல ஆண்டவருக்கு சோத்திரம் போட்டா மனசு தீரும். ஆனா சிலருக்கு அப்படி இல்லை. அப்படியே வரணும். ஆறுல என்ன போடணும்? வேற போட்டு ஒரு நாணிக்கை போடணும். யாரை ஆசீர்வாதம் வந்துடும்? யாரை ஆசீர்வாதம் வந்துடும்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக ஒரு பிரயாசத்தையும் செலவழிப்பான். நலமானதை சாப்பிடுங்க. உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானதை சாப்பிடுங்க. உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானது என்ன? உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானது பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீர். உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானது தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கொடுக்கிறதான அன்பு. உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமான தேவனுக்கு பிரியமானதை செய்வது. உங்களுடைய ஆத்மாவிற்கு நலமானது ஆண்டவர் நீங்கள் துதித்துக் கொண்டே இருப்பது. இது நம்முடைய ஆத்மாவை என்னப்படுத்தும்? உங்க ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா எல்லாம் எப்படி கிடைக்கும்? பிரியமானவர் ஒரு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ எப்படி இருப்ப? சுகவாழ்வு கட்டளை எடுக்கிறது யார்? நீங்களா ஆண்டவரா?
உங்க பிரயாசம் என்னதான்? வீடு தானே இல்லையா? ஏன்னா இல்லையா? சொல்லுங்க. நான் வேலை செய்யாம எங்க பாஸ்டர் வந்து சம்பளம் வரும் ஒத்துக்கிறேன். வேலை செய்யறதா என்ன வரும்? ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கு, வேலை செய்யாம வந்து என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது. அவ்வளவு சொல்லியிருக்கு. வேலை செய்யாம யாரும் சாப்பிட்டு இருக்கீங்க? வேலை செய்யாம யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் என்ன செய்யாம சாப்பிட்டு இருக்கிறோம்? வேலை செய்யாம சாப்பிடுறோம். வேலை செய்யாத சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சொல்லுங்க? நம்மால் ஏன் வேலை உடனே மாற்றி அண்டை கேட்பீங்க, பாஸ் நீங்க என்ன வேலை பாஸ் செய்றீங்க? நான் செய்யற வேலை நீங்க செய்து பாருங்க. ஐயோ ஐயா, ஊழியத்திலே கஷ்டப்படுறது இப்போ ஒரு மாசம் ஐயோ பாடுனா அதாவது தூக்கம் தூங்க முடியாது, சாப்பிடணும் பசிக்கு சாப்பிட முடியாது, குடிக்கணும் குடிக்க முடியாது, எடுக்கணும் எடுக்க முடியாது. அப்படின்னா மாஸ்டர் அதுதான் ஊழியத்தில் கூட இருந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு வந்து கரெக்டா 10 மணிக்கு போனா இல்லைன்னா காலையில் 8 மணிக்கு போனா எத்தனை மணிக்கு வந்துடலாம்? கரெக்டா டைம் முடிஞ்சோடனே வந்துடலாம். இது எனி டைம் மூலியமாக இருக்கு. எந்த நேரத்திலையும் எந்த நேரத்திலையும் போன் பண்ணுவாங்க, எந்த நேரத்திலும் வீட்டை வந்து தட்டி எழுதிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் வந்துதான் ஆகணும். யாருக்கு பயந்து? ஆண்டவருக்கு. ஊழியத்தை யார் கொடுத்துருக்காங்க? உங்க யாருக்கும் பயந்து இல்லை, ஆண்டவருக்கு பயந்து. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஊழியம்? கனமான ஊழியம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு பயந்து பயந்து ஊழியம் செய்தா அவருடைய வார்த்தையின்படி அவனுக்கு கனத்தை யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பாரு. எந்த ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரன் உயர்த்தி வைக்கவே முடியாது. அந்த உயர்வெல்லாம் கீழே போயிடும். ஒரு மனுஷனா ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உயர்வு வரும் என்றால் அவன் சீக்கிரத்துல அந்த மனுஷன் சீக்கிரத்துல என்ன செய்வான்? நிரந்தர சிநேகிதர்கள் யாரும் இருக்காங்களா? இருக்காங்களா கேட்க? ஒருவர் கூட கூட பிறந்தவங்க கூட பேசாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த மனுஷன் நம்மளுக்கு நிரந்தரமாக நன்மை செய்கிறவனா இருப்பான்? நிரந்தரமாக நன்மை செய்கிறவரையா இருப்பான். அவரை உடைய சிநேகிதனை வச்சுக்கோங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். எனவே லோத்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்லை, சிநேகிதராக ஏற்றெடுத்ததான ஆண்டவர் பயப்படாதப்பா நான் இருக்கிறேன், நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமோ. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! லோத்துக்கு விட்டு கொடுத்த உடனே அவர் அமைதியாக இருக்கல. என் மகனுக்கு நான் கொடுத்ததெல்லாம் இவன் எடுத்து போயிட்டான், லோத்து எடுத்து போயிட்டான், எனவே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அது பிறகு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் நடந்து அந்த இடத்தையெல்லாம் நான் உன்னுடைய சந்ததிக்கு தரேன். உங்கள்கிட்ட வாக்குத்தம் சொன்னா நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்? தூங்க மாட்டோம்ல. தூங்காம நடந்து 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 தூங்காமலே என்ன செய்வோம்? சொல்றோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நாம ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்ததுதான். எனவே யாருடைய மேலே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை போட அவசியம் இல்லை. சரி, எடுத்த வேத பகுதிக்கு வருகிற பாவங்கள் நிமித்தம் ஆண்டவர் மனுஷனை தண்டிக்கும் போது கரையாளிச்சது போல அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். நீங்க சங்கீதம் 38:3-4 வாசிங்க. 3வது வசனம் 4வது வசனமும் வாசிங்க. உமது கோபத்தினால் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்க. சரி, நீங்கள் வீட்டில் போய் இன்னொரு வாசிங்க. யோபனுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5-இருந்து 29 வரைக்கும் குறிச்சு வச்சுட்டு உடனே வீட்டில் போய் வாசிங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை 22வது வசனத்தை வாசித்துருங்க. அவன்
அவன் எலும்புகள் அவனுடைய வாழ்வின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். சரி, 22 வசனம் வாசிங்க. அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கை அவன் மேல் வரும். அவனுக்கு இருந்தாலும் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு இருப்பு ஆயிரத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் ஒருக்குவில் அவன் உருவை. அந்த அதிகாரம் வீட்டில் வாசிக்கிற ஒரு அற்புதமா இருக்கும். அதாவது பாவத்தையும் ஆக்கிரமத்தையும் செய்து ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவனுடைய பின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. அதுல 22 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேண்டும் என்ற பரிபூரணம் அவனுக்கு வந்தாச்சு. அவன் என்னெல்லாம் விரும்பினானோ அவனுக்கு அதெல்லாம் வீடு கிடைச்சாச்சு, காரு கிடைச்சாச்சு, பங்களா கிடைச்சாச்சு, மாசம் ரூபாய் நிறைய கிடைச்சாச்சு, பேங்க்ல போட்டு வச்சிருக்கான், எல்லாம் சரிதான். ஆனால் என்ன ஆரம்பமாகும்? வியாபாரம் ஆரம்பமாகும். வேதனைகள் அவன் என்ன செய்வாங்க? கொடுக்கறது மனுஷன் இல்லை, மனுஷன் கொடுத்தா தட்டிடலாம். யார் கொடுப்பாங்க? வாலிப நாட்களிலே சிங்கத்தை போல வாழ்கிறதான மனுஷன் உண்டு. சிங்கம் வந்து சிங்கத்தினுடைய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சிங்க காடுகளுக்கெல்லாம் ராஜா. எளிதில் அதுக்கு என்ன கிடைக்கும்? அது நடைய உங்களுக்கு கர்வமாக தான் நடக்கும். அதை மேற்கொள்ள எந்த ஒரு அது பலசாலியாக இருக்கும்போது, அது ஒரு வாலிபத்தில் இருக்கும்போது அதை மேற்கொள்ள எந்த ஒரு மிருக ஜீவனாலும் முடியாது. காடுகளுக்கெல்லாம் ராஜா. அது சத்தமிட்டால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். கிட்டத்தட்ட இங்க சத்தமிட்டா ஏர்வாடிக்கு கேட்கும். சாதாரண மைக்கெல்லாம் தேவையில்லை, சாதாரணமாகவே கேட்கும். ஏனென்றால் அதனுடைய மைண்ட்ல ஒரு எண்ணம், நான் காடுகளுக்கு ராஜா. லகுவாக வேட்டையாடி பிடித்து இந்த காடுகளுக்கு ராஜாவா இருக்கிறதான இந்த சிங்கத்தினுடைய கடைசி காலத்தை வந்து பார்த்தா அது ரொம்ப பரிதாபம். அது என்ன நினைச்சாலும் முதல்ல நடக்கும். இது மற்ற விலங்குகளை அடித்து கொண்டு சாப்பிடும். ஆனா அதனுடைய கடைசி நாட்களில ராஜாவாக நெஞ்சமரத்தில் அலைந்ததான அந்த சிங்கத்தை கடைசி நாட்களில காட்டுல கழுதை புலி என்று சொல்கிறதான ஒரு புலி உண்டு. அது இதை உயிரோடு வச்சு திங்குமா, அடிச்சு கொண்டு சாப்பிடாது. இதை எப்படி திங்குமா? ஒன்னு ஒரு கால பிடித்துன்னு இருக்கும், இன்னொரு கால பிடித்துன்னு இருக்கும், இன்னொன்னு வைத்து பிடித்துன்னு இருக்கும். அதனுடைய கடைசி காலம் என்பது அவ்வளவு வேதனையானது. நிறைய வாலிபர்கள் வாலிப பிராயத்துல, அதுல வாலிப பிராயத்துல குடும்பம் கொஞ்சம் கௌரவமாக இருந்து, குடும்பத்துல பணங்கள்லாம் இருந்து, கொஞ்சம் அரசியல் செல்வாக்கெல்லாம் இருந்துன்னா வாலிபர்கள் போடுகிற ஆட்டத்திற்கு அளவே இருக்க. எங்கேயும் போய் சிறை பிடிச்சுட்டு வருவான், யாரையும் கை நீட்டிடுவான். எங்க போனாலும் இவன் ரவுடித்தனம் பண்ணிட்டு வருவான். நான் யாரு? நான் ராஜா. நான் எங்க போனாலும் எங்க அப்பா எடுத்துருவாரு. நான் எங்க போனாலும் எனக்கு வந்து பணபலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, என்னை எதிர்க்க யாராலும் முடியாது. ஒரு நாள் வரும், அப்போ வேதனைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும். அந்த பகிர்ந்து கொடுக்கப்படும் போது முடிவு ஐயோ வேதனை. அப்ப அந்த நேரத்துல யார் வந்து ஆண்டவரே எனக்குன்னு சொன்னாலும் என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, இறக்கம் கிடைக்காது. யாருக்கு இறக்கம்? நல்ல திடகாத்திரமாக இருக்கிற நேரத்துல பாவத்தையும் அக்கிரமத்தையும் இவன் சேகரிக்காதபடிக்கு, இவன் புண்ணியத்தையும் இவன் அநேகருக்கு செய்கிறதான நன்மைகளையும் இவன் சேகரித்து வைப்பான் என்றால் அவனுடைய கடைசி நாட்களில நிம்மதியாக வாழலாம், சமாதானமாக வாழலாம், ஆண்டவரை துதித்துக் கொண்டே வாழலாம். ஆண்டவரத்துல போய் ஒய்யாம விண்ணப்பத்தை கொண்டு ஆண்டவரை விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வயசான காலத்துல ஆண்டவரே எனக்குள்ள நன்மை செய்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். என் பிள்ளைங்க எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். என் பேரண்டி எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். நல்ல தண்ணி வீடு தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். போக வாகனம் தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். சரத்தில் அமெரிக்கா இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சோத்திரம். முழுசு சோத்திரமே போட்டுக்கொண்டு இருக்க வேண்டுமானால் முன் நடவடிக்கைகள் ஆண்டவருக்கு பயந்து பாவத்தையும் அக்கிரமத்தை விட்டு விலகி
சரியான ஒரு வழியில நடக்க வேண்டும். எந்த மனுஷனை மதித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். யாரும் எனக்கு நிகர் அல்ல நினைக்கவே கூடாது. உயர்வு வர வர, நான் அடிக்கடி சொல்கிறது, உயர்வு வர வர ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உயர்வு வர வர ஜனங்களை பார்ப்பாங்க, உறவுகளை பார்ப்பாங்க, சிநேகிதர்களை பார்ப்பாங்க, இவன் பேச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, இவன் முடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, இவன் நடை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. வழிய போய் நீங்க தான் என்ன சொல்லணும்? வசதி உள்ளதுன்னா ஏழைகள் ஒதுங்கி இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்ன ஒரு மாதிரி இருக்கு. வசதி உங்களுக்கு நல்ல நிறைய வந்துச்சுன்னா உங்க உறவுகளே எப்படி தான் இருக்கும்? ஒதுங்கி தான் இருக்கும். நீங்க ஒதுங்கி இருக்கிற உறவுகளை நீங்க என்ன செய்யணும்? எத்தனை ஏழைகளை தேடி போனீங்க? நீங்க எத்தனை வியாதிஸ்தர்களை தேடி உதவி செய்தீங்க? செய்வீங்களா? ஒருவேளை யாருக்கு தெரியாது, உங்க உறவுகளுக்கு தெரியாது நீங்க செய்தது. ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு தெரிஞ்சு உங்களை புகழ்ந்துட்டா நீங்க நன்மையை பெற்றாச்சுன்னு பைபிள சொல்லியிருக்கு. வலதை செய்கிறது இடதை அறியக்கூடாது. அப்படி அறியாமல் செய்த யார் உதவி செய்வாங்க? சிலர் ஆண்டவருக்கு செய்ததை கூட என்ன சொல்லிடுவாங்க. அப்படி உங்களுக்கு வெளியே தெரியல, நீங்க என்ன சொல்ல நானே படிச்சுட்டு சொல்லியிருந்தேன். நீங்க அதுக்கு நீங்க சிரமப்படணும். பாஸ்டர் நான் தந்தது 4 பேருக்கு தெரியும்னு ஆசைப்படுறேன். பாஸ்டர் சொல்லுங்க, ஒரு முடிச்சு வச்சுருவோம். எழுதி இவர்கள் இவ்வளவு இந்த காரியத்துக்கும் என்ன செய்யிருக்காங்க, வந்துருக்காங்க, எடுத்து கொடுத்தீங்க. அப்ப அதோட உங்களுக்கு பிரதிபலம் என்ன செய்யணும்? முடிஞ்சிடும். அந்த காலத்துல நான் அலுவலா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், கோயில்ல பார்த்தா டீப்லைட் வாங்கி போட்டிருப்பாங்க. யார் வாங்கி போட்டாங்களோ அவங்க பேர் வந்து டீப்லைட் பாதி வெளிச்சத்தை யார் பேரே மறைச்சிடும். பாதி வெளிச்சத்தை இவங்க பேரே மறைச்சிடும். ஒரு டீப்லைட் ஒரு 50 ரூபாய் பெருமான டீப்லைட்டை கூட நினைக்கிறாங்க நான் வாங்கி போட்டது என்ன செய்யணும் தெரியும். அப்படி வாங்கி போட்டு தெரிஞ்சா ஆண்டவர் எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்? இந்த சபையில ஆண்டவருக்காக கொடுக்கறதா நிறைய பேருக்கு இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. ஆனா கொடுக்கிறவங்க கொடுக்கறதும் தெரியாது, எப்ப கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா திடீர்னு வந்து கொடுப்பாங்க பாருங்க, அவங்க பாஸ்டர் ஒருத்தர் தெரியாது பாஸ்டர், ஆனா நீங்க 10 பேரை சொல்லிட்டு தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 10 பேரை சொல்லி தான் கொண்டு வந்திருப்பாங்க. வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது. நிறைய அவசரங்கள் உங்களுக்கு சொல்லலாம், சமயம் வந்து அதிகமாயிட்டு. நான் உங்களுக்கு என்ன சொல்லி, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னா உங்களுடைய பாவங்களை நீங்க விட்டு என்ன செய்யணும்? அதெல்லாம் இந்த பாவங்கள் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விடாதபடிக்கு உங்களுக்கு இழக்கப்படுகிறது, தடைகளை உருவாக்குகிறது. நிறைய வசனங்களை எடுத்துட்டு வந்தேன், சமயங்களை இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. முழங்கால் படித்து ஜெபம் செய்யுங்கள். எல்லா முழங்கால் படி காட்டுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர். நாங்கள் சொல்வது மட்டுமல்ல ஆண்டவரே, புறஜாதியில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து என்பதை சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி பக்தர் தாவீதுடைய கதாவை சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கதாவை எங்களுடைய ஆசீர்வாதங்களை பிடித்து புறஜாதி ஜனங்கள் சொல்லும்படியான நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தரப்போவதற்காக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எல்லா ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் போது நாங்கள் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும் போது ஆண்டவர் அறியாத நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரே இதற்காக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த நாளிலே அற்புதமாக அதிசயமான விதமாக உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய சன்னிதானத்திலே கடந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் உதவி செய்தபடினால நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட சத்திய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதான கிருபை ஒவ்வொரு கர்த்தர் கொடுங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு சிறிய ஆசீர்வாதம் அல்ல, பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறீர். இந்த அநேக பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மட்டும் உணர்வதில்லை, எங்களை சூழ இருக்கிற உண்மை அறியாத ஜனங்களும் வரப்போகிறதான நாட்களிலே உணர்ந்து அவர்களுடைய நாமத்தை உயர்த்த போகிறபடினாலே நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இவனுடைய சிந்தைக்கு எட்டாத பெரிய காரியங்களை
செய்கிறதான ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தை நாங்கள் மறுபடியும் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பாவ செயல்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா மீறல்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகத்தக்கதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. வராத ஜனங்கள் வரநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிற எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வியாதிகளுக்கு விலைக்கத்தை காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவான ஜனமுடைய எல்லா சதிசைகள், சத்துருடைய கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிமான மீண்டும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்தில் கடந்து ஆரம்பிக்கிறது வருகை இருக்கும் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.